எதற்காக காவல்துறை வலதுபுறமாக அவருடைய வாகனத்தை ஒதுக்கிவிட்டது? இரண்டாவது, அவர் அந்த நுழைவாயிலேயே அவர் பேசியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு ஒரு இடத்தை புள்ளியை கொடுத்து விட்டு இந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று கூட்டத்துக்குள்ள, நெரிசலான கூட்டத்துக்குள்ள அவரை கட்டாயத்தைப்பற்றி நிர்பந்தப்படுத்தி தள்ளி வந்ததுதான் கூட்டம் முண்டி அடித்துக் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இங்கே கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள், லத்தி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அடுத்து அந்த நேரத்துல 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடத்துற போது இரவுல 7:45 மணி 8 மணிக்கு மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது.